ஏன்னா வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் எஸ்பெஷலி பெண்கள் கோடு அப்படி போட்டுட்டு இதை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நான் பண்ணுறது நான் பண்ணுவேன். SS Music proudly presents Super Women Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. சின்ன வயசுலேருந்தே கேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் பையனை வர வைக்கணும்னு நினச்சேன் நான். அவன் என் குடும்ப கஷ்டத்தினால அவனால் சாதிக்க முடியல. பொண்ணு சாதிச்சிருக்கா, ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் முஸ்லீம் குடும்பம் வந்து பெண் பிள்ளைகள்லாம் வெளியே அனுப்பக்கூடாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால் எப்படி போவாங்க? ஜெர்சி போட்டுன்னு லோயர் போட்டுன்னு போவாங்க. நீங்கள் என்ன புர்காலாம் போடாமல் அனுப்புகிறீங்கன்னு. எனக்குலாம் அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, என் பசங்க நல்லா இருக்கணும். அந்த கான்செப்டில் நான் போயிருந்தேன். என் பெரிய பொண்ணை இட்டுன்னு போகும்போது எங்கள் அம்மா தடுத்தாங்க. என் பெரிய பொண்ணு அவங்க வந்து அந்த கேமை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் படித்தாங்க. அப்புறம் பையனை கொண்டு வந்தவொடனே அவன் ஜூனியர் டைட்டில் வின் பண்ணவொடனே சரி இவர் ஏதோ ஒரு ட்ராக்கில் போகிறாரு, அவரை விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. மேம் நீங்கள் ஆல்ரெடி பல டோர்னமெண்ட் விழுந்துருச்சு மேம். நீங்கள் சும்மா நடிச்சிருக்கீங்க. கிரெடிட் இவங்களுக்கு தான் போகும். ஏன்னா எங்கே அடித்தா எங்கே போய் ரிகோஷே ஆகும்னு தெரியும். நீங்க இதான் இந்த பயங்க கசிமா, சூப்பர் கசிமா போட்டாங்க. தேங்க் யூ. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இப்படிலாம் போய் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி நமக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அவார்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு ப்ரெசென்டர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுக்கு நம்ம எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் இவங்களுடைய நேம் தான் வந்து முதல்ல நிற்குது. ஏன்னா அவங்க பண்ண சாதனைகள் அப்படி ஃபார் டெக்கேட்ஸ் அண்ட் டிகேட்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பர் உமனாக இண்டஸ்ட்ரியிலுமே சரி, இண்டஸ்ட்ரி வெளியிலுமே சரி தன்னை முன்னிலைப்படுத்தி பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற நம்ம எல்லாருடைய எவர்கிரீன் ஃபேவரட் கௌதமி மேம் பெரிய கைத்தல்களுடன் மேடை கதைக்கிறோம். நம்ம வந்து இப்போ அவார்ட் கொடுக்க போறோம். எஸ், இது வந்து பிரேக்கிங் பேரியர் அவார்ட். பிரேக்கிங் பேரியர். எஸ், நான் சொன்ன மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சில துறைகள் இருக்கும். பட் இருந்தாலும் பழக்கப்படாத துறை, பட் இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு. பட் அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நிறைய சாதனை பண்ண ஒருத்தருக்கு தான் இந்த பிரேக்கிங் பேரியர் அவார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீங்கள் ஆஸ் அ ப்ரெசென்டரா முதல் விருதை நீங்கள் தான் கொடுக்க போறீங்க மேம். எவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு? யார் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த அவார்டோடைய டைட்டில் இருக்கு இல்லைங்களா, பிரேக்கிங் பேரியர்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் எஸ்பெஷலி பெண்கள் ஒரு கோடு அப்படி போட்டுட்டு இதை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நான் பண்ணுறது நான் பண்ணுவேன், நான் சாதிக்க வேண்டிய நான் சாதிப்பேன் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு கமிட்மெண்ட்டோட அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க பாருங்கள், சாதிச்சுட்டே. ஐ லவ் விமன் லைக் தட். ஸோ யாராக இருந்தாலும் இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லாக அதை கிராஃப்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த அவார்டுக்கு ப்ரெசென்டராக நம்ம மேமை வந்து நம்ம சூஸ் பண்ணோன்ட்டு. ரொம்ப அழகாக வெல் கிராஃப்டடாக சொல்லிட்டாங்க. ஸோ நர்மதா, யாருக்கு அந்த அவார்டு கொடுக்க போகிறோம்? ஸோ அந்த அவார்டு வந்து நம்ம சொல்கிறத விட ஏவியா பார்த்தா பெட்டராக இருக்கும்ல. எஸ், ஸோ பிரேக்கிங் பேரியர் அவார்ட் கோஸ் டு, கேன் வி ஹேவ் த ஏவி ப்ளீஸ்? காசிமா அவர்களுக்கு பிரேக்கிங் பேரியர் என்ற விருதினை கொடுத்து கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது SS மியூசிக். ஓகே, ஸோ முதலாவதாக கசிமா பேசுறதுக்கு முன்னாடி ஃபியூ வேர்ட்ஸ் மேம். நீங்கள் இந்த அவார்ட் கொடுத்ததில் எவ்வளோ ஹாப்பி டு கசிமா? கசிமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. உண்மையாக சொல்லணுன்னா இன்னி வரைக்கும் கேரம் என்னால் முடியாது. விளையாடுறது இல்லையா மேம்? இல்லை, விளையாட தெரியும். ஓகே, அதில் எதுவுமே அடிக்க முடியாதுனால. அதான் அந்த கரெக்டாக இப்படி அடிக்கிறப்ப போயிடும். அந்த ஃபோக்கஸ் வேணும், மைண்ட் ஐ கோஆர்டினேஷன் வேணும், கரெக்டாக எந்த காயின் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸோட அடிக்கணும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமாம் மேம். ஆமாம், லைஃப்பில் நிறைய என்னால் சாதிக்க முடியும் இன்னும். பட் இது வரைக்கும் அது என்னால் காங்கர் பண்ண முடியல. அண்ட் வை ஐ எம் ஸோ ப்ரவுட் இஸ் கேரம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ மைண்ட் கேம். மைண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா நிறைய இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அமேசிங் அச்சீவ்மெண்ட். அண்ட் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஒரே ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுங்கள்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். கேட்ஜெட்ஸை பிடிச்சிட்டு உட்கார்றதுல தப்பு இல்லை, பட் ரொம்ப அதுலேயே லைஃப் போகுது. ஸோ ப்ளீஸ் இன்ஸ்பயர் so many more youngsters to come forward like this. All the best. God bless you. அண்ட் மேம் ஒன் மோர் திங், உங்கள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் இல்லை ஒரு டிப் கொடுக்கலான்னா என்ன கொடுப்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி சக்சீட் ஆகிருக்கீங்க. அடுத்தடுத்த கோல்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்கள் மனசார நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. ஒரு நல்ல மனசோட சொன்னவங்களுக்கு கேட்டுக்குங்க, ஒரு பொறாமலை சொன்னது கேட்டுக்காதீங்க. பட் ஸ்டே ட்ரூ டு யுவர் ஹார்ட், கீப் மூவிங் யுவர் கோல்ஸ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு ஐவ் அரைவ்ட், ஐம் டன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. ஸோ கீப் ஒர்க்கிங், கீப் ட்ரீமிங், கீப் அச்சீவிங். சூப்பர் மேம். அண்ட் கசிமா சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பி, அதுவும் இந்த பிரேக்கிங் பேரியட் அவார்ட் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுடைய ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க கிட்டேருந்து இந்த அவார்ட் வாங்கினதே வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பி மேம் கிட்டேருந்து இந்த அவார்டை வாங்கினதில்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் மேம் கிட்ட வாங்குவேன்றதுல எனக்கு தெரியல. இந்த மாதிரி மேம் கூட நான் ஸ்டேஜில் நின்று வாங்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எல்லாரையும் டிவியில் தான் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் பார்த்துருக்கேன்னு சொல்லும் போது அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தான், ஆட்டோ ஓட்டி தான் என்னை இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த. சூப்பர். ஸோ அப்பா வந்திருக்காங்களா? ஆமாம். என்னோட ரிக்வெஸ்ட், அப்பா வந்திருக்காரா? கூப்பிடலாமா மேம்? நீங்கள் தான் மேம், ப்ளீஸ். எஸ். அந்த சக்சஸ்க்கு பின்னாடி இருக்க ஃபேமிலி, ஸோ கசிமாவோட ஃபேமிலிக்காக ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்துடலாம் நம்ம. சீரியஸா மேம், கசிமா சொல்லியிருந்தாங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்னு. சார், நீங்கள் எங்கேருந்து எப்படி ஒரு பொண்ணை வளர்த்து எந்த மாதிரியான ஒரு மேடைக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கும் போதே பயங்கர ஹாப்பியான இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ கசிமாவோட அப்பாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம் சீரியஸாக. ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம், சாருடைய கான்ட்ரிபியூஷன். அதாவது நீங்கள் உங்களுடைய மகளை நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் சாதிக்கிறதுக்கு, உலகத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய பார்வையில் நீங்கள் உங்களுடைய டாட்டர் மட்டும் இல்லாமல் எத்தனையோ வீடுகளில் பேரண்ட்ஸ் பெற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க நீங்கள். பிகாஸ் எத்தனையோ குழந்தைங்கள நம்ம பார்க்குறோம், திறமைசாலிங்க, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்கள அடக்கி வைக்கிறதுனால அவங்களால வெளியே வர முடியல. பட் நீங்கள் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தெர் ஆர் நோ பேரியர்ஸுங்க. அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு எல்லையே இல்லை, ஒரு எந்த விதமான தடையும் இருக்க முடியாதுங்கிறதுக்கு நீங்கள் முழு உதாரணம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் ஒரு விஷயம், பொதுவாகவே வந்து ஒரு பெண்கள்னா படிக்கணும், வேலைக்கு போகணும், அது இப்போ இருக்கிறது. முன்னாடி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து நான் கேரம் விளையாட போகிறேன்னு சொல்லும்போது யாராவது வந்து பொம்பளை பிள்ளைய போய் விளையாடலாம் விடுறியே, இதெல்லாம் வந்து ஒரு அப்பனுக்கு அழகான உங்கள் மூஞ்சி முன்னாடி பேசியிருப்பாங்க, ரைட்? ஆனால் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய மேடையில் உங்கள் பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு? சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது நான் எதிர்பார்க்காதது இது. ஏன்னா ஏன்னா நம்ம தினம் தினம் பார்க்குறோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் பையனை வர வைக்கணும்னு நினச்சேன் நான். அவன் என் குடும்ப கஷ்டத்தினால அவனால் சாதிக்க முடியல, பொண்ணு சாதிச்சிருக்கா, ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர், வா, வெரி ஸ்வீட். அண்ட் அம்மா, கண்டிப்பாக நான் சொன்ன வார்த்தைகள் வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க, பெண்ணை வந்து படிக்க வைக்காமல் நீங்கள் எதுக்கு விளையாட அனுப்புறீங்க அப்படின்னு. ஸோ அம்மாவா எவ்வளோ பெருமைப்படுறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். கண்டிப்பாக நீங்கள் பேசணுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஸ்வீட். அம்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. சார், தினம் தினம் நம்ம வந்து ரெகுலராக பார்க்குறோம் அன்றாடம் ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. பட் நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள் பட்டாலும் எங்கேயும் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கான அந்த ஆர்ட் ஃபார்மை கொடுத்துருக்கீங்க. ஸோ எது உங்களை கீப் மோட்டிவேட்டடாக வச்சுருந்தது? ஓகே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை பொண்ணு கொடுத்துடணும் அப்படின்னு. ஏன்னா ஆட்டோ டிரைவர்னாவே குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க பசங்க மேலே வரணுன்னா எதனா வந்து நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம ஆசையெல்லாம் ஓரம் வச்சுட்டு பசங்களுக்கோசம் நான் வந்து கொஞ்சம் அவங்க பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு என் பையன் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சும் போது அவன் ஜூனியர் டைட்டில் வின் பண்ணான். அவன் வின் பண்ணதை பார்த்துட்டு ஹாசிமா வந்து
நானும் விளையாடணும்பா அப்படின்ட்டு வந்தாங்க. அவங்க வந்தவுடனே சரிம்மா, சரி எல்லா பசங்க ஆசைப்படுவாங்களே சின்ன வயசில் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடணுன்ட்டு, அது மாதிரி நினச்சின்னு இருந்தேன். அப்புறமா பார்த்தா அவங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வந்து அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த பொண்ணு நல்லா விளையாடுது, இவளை வந்து விடாதீங்க, ஒரு நாள் வந்து பெரிய ஆளாக வருவானாங்க. இன்றைக்கி வந்து பெரிய ஆளாக வந்து நிற்கிறா. அது எங்கள் பகுதி மக்களுக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்கிறா, தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துருக்கா. இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு என் மனசில் இப்போ தோன்ற விஷயம் என்னன்னா, சாதனையாளர் வந்து கசிமா அப்படிங்கிற ஒரு முறையில் நம்ம இவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷனை கொடுத்து இன்றைக்கி நம்ம ஆனர் பண்ணுறோம். பட் ஆக்சுவலி இந்த மேடையில் 2 பேர் சாதனையாளர்கள் இருக்காங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த காலத்தில் பெண்களுக்கு இத்தனை எதிர்ப்புகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள், காலத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். பட் இந்த காலத்தில் எதிர்ப்புகள் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்பாவாக நீங்கள் அவங்களை வந்து இவ்வளோ முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா அது வந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே ரொம்ப பேர் வந்து எங்களை வந்து பின்னாடி நிறைய பேசினாங்க. எங்கள் முஸ்லீம் குடும்பம் வந்து பெண் பிள்ளைகள்லாம் வெளியே அனுப்பக்கூடாது, நீங்கள் வந்து இப்படி அதாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால் எப்படி போவாங்க, ஜெஸ்ஸி போட்டுன்னு லோயர் போட்டுன்னு போவாங்க, நீங்கள் என்ன புர்காலாம் போடாமல் அனுப்புகிறீங்கன்னு. எனக்குலாம் அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, என் பசங்க நல்லா இருக்கணும், அந்த கான்செப்டில் நான் போயிருந்தேன். என் பெரிய பொண்ணை இட்டுன்னு போகும்போது எங்கள் அம்மா தடுத்தாங்க. என் பெரிய பொண்ணு அவங்க வந்து அந்த கேமை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் படித்தாங்க. அப்புறமா பையனை கொண்டு வந்தவொடனே அவன் ஜூனியர் டைட்டில் வின் பண்ணவொடனே சரி இவர் ஏதோ ஒரு ட்ராக்கில் போகிறாரு, அவரை விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாதனையாளராக நிற்க வச்சுருக்கிறதுக்கு எல்லோரும் வந்து இப்போ வந்து கைத்தட்டி பாராட்டுறாங்க. அதுதான் நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வரும் குடும்பத்தில், பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டம் கொடுப்பாங்க, சொந்தக்காரங்களே என்னப்பா இப்படி வளர்த்துனுக்கிற புள்ள அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் காதலே வாங்கலை. என்னுடைய ஃபோக்கஸு ஒரே ஃபோக்கஸாக இருந்தது, எதனா ஒரு கோல் வின் பண்ணோம் என் பொண்ணை. அதாவது நாங்கள் நல்லா இருக்கணும்னா யாருன்னா ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் கோலை அச்சீவ் பண்ணோம். அது காஜிமா அச்சீவ் பண்ணதுனால எங்கள் குடும்பம் வந்து இங்கே வந்து நிற்கிறோம் உங்கள் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெருமையாக இருக்குங்க. திஸ் இஸ் ரியல் ஹீரோ, அ ஃபாதர் அண்ட் கிரேட் எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு. உங்களுடைய இந்த சாதனைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களை பார்த்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ஸோ கசிமாவுடைய ஃபேமிலிக்கு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்களுடைய இருக்கைகளுக்கு திரும்ப போயிடலாம். இங்கே கௌதமி மேம் அண்ட் கசிமாவுக்கு ஒரு சில விஷயங்கள் பாக்கி இருக்குது. ஸோ டு கண்டினியூ வித் தேங்க்யூ ஸோ மச்ங்க. எஸ், கசிமா வந்து இன்னும் நிறைய சாதனைகள் படைச்சு குடும்பத்துக்கு வந்து இன்னும் பெருமை சேர்க்கணும். ஸோ கௌதமி மேம், நீங்கள் ஓப்பனிங்கில் ஒரு மேட்டர் சொன்னீங்க, அது நாங்கள் டக்குன்னு நம்ம டீம்கிட்ட கன்வே பண்ணி கையோட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே கசிமா உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுத்தர போகிறாங்க. கேன் வி ஹேவ் த ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ்? மேம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? நீங்கள் இன்னும் விளையாண்டதில்லை, விளையாடணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னீங்க. அந்த ஆசையை இந்த மேடையில் நிறைவேற்றிடலாமா? ப்ளீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வாங்க டீம். ஆசை இருக்கு நான் சொன்னேனா? ஆமாம் மேம். மேம் இப்போ வந்து கேம் போட்டி அது இதெல்லாம் எதுவும் இல்லை மேம். நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் ஏதாச்சும் மேம்க்கு சொல்லித்தர மாதிரி. கசிமா வந்து டக்குன்னு கேரம் போர்டை பார்த்த உடனே கேம் மோடுக்கு போயிட்டாங்க. 2 சென்டிமீட்டர் தப்பா இருக்குன்னு சொல்லி உள்ள வச்சிருக்காங்க. ஈஸியா ஒரு டெக்னிக். மேம் நீங்க ஆல்ரெடி பல டோர்னமெண்ட் ஏய் உளுந்துருச்சு மேம், நீங்க சும்மா நடிச்சிருக்கீங்க மேம். கிரெடிட் இவங்களுக்கு தான் போகும். ஏன்னா எங்க அடிச்சா எங்க போய் ரிகோஷே ஆகும்னு தெரியும். எங்க இதாங்க பயங்க கசிமா, சூப்பர் கசிமா. I love you கசிமா. Thank you. You are brilliant கசிமா. கரெக்ட்டா மேம் வந்துட்டு மேம் ஆனா நீங்க ஃபாலோ பண்ணீங்கல, அதுக்கும் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு நாலேஜ் வேணும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும். ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர் கிடைக்கும்போது ஃபாலோ பண்ணலனா கரெக்ட். சோ எஸ் கசிமா சூப்பர். சோ இப்போ கசிமாவோட டர்ன். ஓ இன்னும் விளையாடணுமா? போட்டாங்கங்க. என்ன அவங்க சாம்பியன்ல போடுவாங்க. என்ன அவங்க சொல்ற பின்ன சாம்பியன் தான போடுவாங்க. ஒன் லாஸ்ட் டெக்னிக் ஏதாச்சும் ஒன்னு சொல்லி கொடுங்க மேம்க்கு. மேம் ஆல்ரெடி பிளேயர் தான் நினைக்கிறேன். மேம்
ரெண்டே ரெண்டு மேம் turn தான். பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. ஆமா. மேம் வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணல. ஊரில் பெரிய கேரம் பிளேயர்னு நினைக்கிறேன். மேம் வீட்டில் சரி இப்படியே போனால் கேரமில் பயங்கரமாக சாதிச்சிருவாங்கன்னு சொல்லி உங்களை ஆக்டிங் ஆக்டிங் பண்ணுவோம். பண்ணிட்டீங்க. இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படிலாம் போடலாமா? மேம் சாம்பியனுங்க அவங்க. ஆமா இப்படி போடலாமா? எஸ் மேம் ஆனால் வந்து நீங்கள் இப்போ தான் மேம் எவ்வளோ பெரிய நடிகர்ன்றதை நிரூபிச்சிருக்கீங்க. விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சாம்பியன்றதே எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. பட் மேம் நீங்க மட்டும் வந்து கேரம் சாம்பியன் போயிருந்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இவ்ளோ பெரிய ஆக்ட்ரஸ் மிஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா சாமிங்கா லவ்விங்கா இருக்கீங்க. அதுக்குன்னு இவ்வளோ பொய்யெல்லாம் வேணாம். அவங்க வந்து டீசெண்டாக வந்து வாய முடியும். ஓகே சூப்பர். என்னங்க உங்க விட்டா அவங்க போர்டு இப்படி காலி காலி பண்ணிடுவாங்க. பண்றாங்க. மேம் உங்கள் பாயிண்ட் இங்கே இருக்கு மேம். அது வரைக்கும் நம்ம தான் வின்னு. நான் வச்சுருக்கேன் கையிலே. இந்த நிகழ்ச்சியில் இந்த செக்ஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சஜஷன், வேண்டுகோளில் சஜஷன். கசிமா வந்து அவங்களுடைய ஸ்போர்ட் கேரம்ஸில் இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களால் உணர்ந்து பார்க்க முடியும். 13 இயர்ஸ் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் கம் டு த பின்னிக்கல் ஆஃப் தட். நீங்கள் எல்லாருமே கேரம்ஸாக எடுத்து நீங்கள் சாதிக்கணும்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பேஷன் நீங்கள் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் புஷ் யுவர் செல்ஃப் டு த லிமிட் அண்ட் அச்சீவ். உங்களுடைய பீக் என்னவோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். கேரம்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃப், எனிதிங், வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ஒர்க் டு பி த பெஸ்ட் தட் யூ கேன் பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, ஸோ ma'am. இந்த தருணம்ல பிரேக்கிங் பேரியட் அவார்டை நம்மளுடைய கசிமாக்கு எஸ்எஸ் மியூசிக் சார்பா மேம் நீங்க கொடுத்ததில் பெருமை கொள்கிறது எஸ்எஸ் மியூசிக் டீம். தேங்க்யூ ஸோ மச். SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.